தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தேவைக்கேற்றவாறு தேர்தல்கள் வரும்போது கூட்டணி குறித்து மீண்டும் ஆலோசிக்கப்படும். உள்ளாட்சி தேர்தல் அதற்குண்டான அறிவிப்புகள் இன்னும் வெளிவரவில்லை. அதை பற்றியும் நாங்கள் விவாதித்தோம். தேர்தல் தேதி வந்த பிறகே இயக்கத்துடன் உண்டான கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இன்றைய தெளிவான நிலை என்னவென்றால், தனித்து நின்றால் எப்படி தேர்தலை எதிர்கொள்வோமோ அதேபோல் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பது மட்டுமே எங்களுடைய குறிக்கோள் என்று அனைத்து மட்ட தலைவர்களும் தங்களுடைய வலுவான கருத்தை இந்த கூட்டங்களிலே எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே கருத்துக்களை ஒருமைப்படுத்தி இயக்கத்திற்கான வருங்கால திட்டங்களை, என்னுடைய சுற்றுப்பயணங்களை நான் அறிவிக்க இருக்கிறேன். 32 ரெவென்யூ மாவட்டங்களை 12 மண்டலங்களாக பிரித்திருக்கிறோம். 12 மண்டலங்களுக்கும் நான் ஒவ்வொரு நாள் கூட்டத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற வட்டார தலைவர்கள், நகர தலைவர்கள், உள்ளாட்சி அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள், இயக்கத்தினுடைய அந்த மாவட்டத்தினுடைய மூத்த முன்னணி தலைவர்கள், அதேபோல அமைப்புகளினுடைய தலைவர்கள், மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆகியோரை முதல் சுற்றிலே சந்தித்து பேச இருக்கிறேன். இந்த கூட்டங்கள் எல்லாம் ஜூலை மாதம் இறுதிக்குள் நடந்து முடிவடையும். இந்த மாதம் 27ஆம் தேதி அன்று முதலிலே தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மண்டலங்களுக்கு நான் செல்ல இருக்கிறேன். தஞ்சை மாவட்டத்திலே ஒரு பகுதியிலே கூட்டம் நடைபெறவிருக்கிறது. அதேபோல 28ஆம் தேதி அன்று திருச்சி புதுக்கோட்டை மண்டலம், புதுக்கோட்டையிலே கூட்டம் நடைபெற இருக்கிறது. 30ஆம் தேதி அன்று விழுப்புரம் கடலூர் மண்டலம், விழுப்புரத்திலே கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை சென்னை மண்டலம், சென்னையிலே கூட்டம் நடைபெறும். 5ஆம் தேதி ஜூலை மாதம் ஈரோடு, நாமக்கல், கரூர் மண்டலம், ஈரோடிலே கூட்டம் நடைபெற இருக்கிறது. 7ஆம் தேதி அன்று சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலத்திலே கூட்டம் நடைபெறவிருக்கிறது. 8ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை கோவை, நீலகிரி, திருப்பூர், கோவையிலே கூட்டம் நடைபெற இருக்கிறது. 12ஆம் தேதி கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடியிலே கூட்டம் நடைபெறவிருக்கிறது. 13ஆம் தேதி அன்று சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், ராமநாதபுரத்திலே கூட்டம் நடைபெற இருக்கிறது. 15ஆம் தேதி அன்று பெருந்தலைவர் காமராஜரது பிறந்த தின விழா சென்னையிலே நாங்கள் கொண்டாடுகிறோம். 16ஆம் தேதி மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மண்டலங்களுக்கு மதுரையிலே கூட்டம் நடைபெறுகிறது. 18ஆம் தேதி அன்று பெருந்தலைவர் காமராஜரது பிறந்த தின விழா பொதுக்கூட்டம் இயக்கத்தின் சார்பிலே
திருப்பூரிலே மாபெரும் நிகழ்ச்சியாக பொதுக்கூட்டமாக நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். இதற்கிடையிலே மாவட்ட தலைமைக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறோம். 15ஆம் தேதி பெருந்தலைவர் காமராஜர் விழா, பிறந்த தின விழா தொடங்குகிறது. அந்த மாதம் 30ஆம் தேதி வரை எல்லா மாவட்டங்களிலும் உள்ள தலைநகரங்களில் மட்டுமல்லாமல் நகர, வட்டார, கிராம ரீதியாக பெருந்தலைவர் காமராஜரது பிறந்த தின விழாவை சிறப்போடு கொண்டாட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கடைசியாக 2 மண்டலங்கள், ஒன்று திருவள்ளூர், காஞ்சிபுரம் 11வது மண்டலம், 12வது மண்டலம் வெள்ளூர், திருவண்ணாமலை. பெருந்தலைவர் காமராஜரது பிறந்த தின விழாவிற்கு பிறகு அடுத்த ஒரு வாரத்திற்குள் இந்த 2 மண்டல கூட்டங்களிலும் நான் கலந்து கொள்வேன். இந்த கூட்டங்களை பொறுத்தவரையிலே ஆக்கப்பூர்வமான முறையிலே இயக்கத்தினுடைய வளர்ச்சியை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு முக்கிய நிர்வாகிகளுடன் நாங்கள் பேசுகிறோம். குறிப்பாக கிராம ரீதியாக இயக்கம் வளர வேண்டும். கிராமங்களில் எந்தெந்த பகுதியிலே இயக்கத்தினுடைய கிளை முழுமை பெறவில்லையோ அதை 100% முழுமையான முறையிலே செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதற்கு ஒரு கால அவகாசம் நான் கொடுக்க இருக்கிறேன். அந்த கால அவகாசத்திற்கு பிறகு மீண்டும் ஜூலை இறுதியிலே மண்டல கூட்டம் முடிந்த பிறகு ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட தேதியிலிருந்து எல்லா ரெவென்யூ மாவட்டங்களுக்கும் நான் செல்ல இருக்கிறேன். மண்டல ரீதியாக சென்ற பிறகு ரெவென்யூ ரீதியாக சென்று இயக்கத்தினுடைய அடித்தள நண்பர்களை சந்திக்க இருக்கிறேன். அப்போது மண்டல ரீதியாக நாங்கள் கொடுத்த கோட்பாடுகளை